இமேஜின் நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. பட் பை எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உங்களோட ரியாலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்குது 10,000 ஸ்டெப்பு. பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் இருக்குது 5,000 ஸ்டெப்பு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ரியாலிட்டி தான் ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸஸ் மாறும், அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட ஸ்விங் மாறும். ஸோ இந்த ஐவி அண்ட் ஆர்வி இதை வச்சு ப்ரீவியஸாக நம்ம ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஐவி மைனஸ் ஆர்வி இதையும் எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ரியாலிட்டியை கழிச்சோன்னா எந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரைஸஸ் இருக்குது, இது எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லைனா கம்மியாக இருக்கா, இதை வச்சு எப்படி நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா இல்லை எப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணலான்றத இன்னொரு மெக்கானிசம் மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐவி அண்ட் ஆர்வி மெக்கானிசம் வச்சு எப்படி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் இன் கிரிப்டோன்றது புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இங்கே மோரில் போய்ட்டு அனலிட்டிக்ஸ் போங்க. ஸோ அனலிட்டிக்ஸ் போனதுக்கப்புறமா அதில் ஏகப்பட்ட அனலிட்டிக்கல் டூல் இருக்கும் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஆப்ஷன்ஸ் டேட்டா. அதில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இதில் ஐவி மைனஸ் ஆர்வி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டிக்கான ஓவரால் டிஃபரன்ஸ். ஸோ அதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ லைக் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன் த அப் சைட் அண்ட் ஆன் த டவுன் சைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு ரெட் லைன் இருக்குது, ஒரு பிளாக் லைன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இது ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரெட் லைன் இஸ் நத்திங் பட் 0, ஜஸ்ட் 0. அந்த பிளாக் லைன் வந்து இந்த 0க்கு மேலே இருக்கா இல்லை 0க்கு கீழே இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் ஐவி மைனஸ் ஆர்வி. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 10,000 ஸ்டெப்ஸ், ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 5,000 ஸ்டெப்பு. ஸோ இப்போது 10,000 மைனஸ் 5,000 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 5,000 விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ உங்களோட ஐவி மைனஸ் ஆர்வியோட வேல்யூ, ஸோ ஆப்ஷன்ஸோட ப்ரீமியமில் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சே சப்போஸ் ஒரு 10% இருக்குது அண்ட் அதே மாதிரி ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்குன்னா எக்ஸ்பெக்டட் ஸ்விங்கு 10%, பட் ஆக்சுவல் ஸ்விங்கு 5%. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு, பட் ஆக்சுவலாக அண்டர்லைங் மூமெண்ட் அந்தளவுக்கு ஆகலை, அதனால் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் டீகே ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓவராலாக வேல்யூ இந்த 0க்கு மேலே எப்பப்பெல்லாம் போதோ அப்போல்லாம் ஆப்ஷன் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக எவென்ச்சுவலி கூல் ஆஃப் ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த 0க்கு மேலே போதோ ஐவி அதிகமாக இருக்குது, அதுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூல் ஆஃப் ஆயிருக்கு. திருப்பி எப்பப்பெல்லாம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அஸ் அன் ஆப்ஷன் செல்லராக டெய்லி எக்ஸ்பைரியில் நீங்கள் பிட்காயின்லையோ இல்லை ஈத்ரீம்லையோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் ட்ராப் டவுனில் பிடிசியும் வச்சுக்கலாம், இடிஹெச்சும் வச்சுக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இது இந்த 0க்கு மேலே போகுதோ அப்போல்லாம் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நீங்கள் டைரெக்டாக ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த 0க்கு கீழே வந்ததுக்கப்புறமாவோ இல்லை உங்களை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணனாலும் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிட்ட வரும்போது நீங்கள் திருப்பி யூ கேன் எக்ஸிட் இட். ஸோ சிம்பிளான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பேராமீட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிட்காயின் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மேலே 2 டாட் லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு டாட் லைன், செகண்ட் டாட் லைன், 1SD 2SD. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1SD 2SDன்னு ஒன்று இருக்கும். சே ஃபார் ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த 1SDக்கு மேலே போகுதோ அப்போ ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டை டெய்லி எக்ஸ்பைரியில் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒன்ஸ் அது திருப்பி 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அங்கே வரும்போது நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான என்ட்ரி அண்ட் சிம்பிளான எக்ஸிட். வேறு அண்டர்லைங்லேயோ இல்லை ப்ரீமியம்லையோ நீங்கள் எந்த ஸ்டாப் லாஸும் போட தேவையில்லை. ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இடத்துலலாம் நோ ட்ரேட் ஜோன். எப்பப்பெல்லாம் வந்து அந்த ரெட் லைன் கீழே இருக்கோ அப்போல்லாம் நோ ட்ரேட் ஜோன், நீங்கள் ட்ரேடே பண்ண தேவையில்லை. எப்போ 1SD கிட்ட போகுதோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 1SD கிட்ட போயிடுச்சா ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக திருப்பி கீழே 1SDயில் வரும்போது வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆப்ஷன் ஸ்பைக்கில் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருப்பீங்க, திருப்பி கீழே கூலாக போகும்போது பை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் பிடிஎஸில் பண்ணுறாலும் சரி இல்லை இடிஹெச்சில் பண்ணுறதாலும் சரி ஜஸ்ட் வெயிட் ஃபார் அந்த 0 லெவலுக்கு மேலே போக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போனதுக்கப்புறமா ஷார்ட் பண்ணுங்கள். எதர் 1SDயில் ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே 1SDயில் வாங்கலாம், இல்லைனா 0க்கு மேலே போகும்போதே நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி கீழே வரும்போது திருப்பி ஷார்ட் பண்ணலாம். ஸோ எதர் அட் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் 1SD அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அட் -1SD. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். இந்த RSI ஓவர் சோல்டு ஓவர் பாட் ரீஜன்லேருந்து கீழே வந்துட்டு மேலே போகும்போது வாங்குவாங்க, மேலே வந்துட்டு கீழே போகும்போது ஷார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த 0க்கு மேலே போனவனே வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ உங்கள் ட்ரிகர் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மேலே போய்ட்டு திருப்பி அந்த ரெட் லைனுக்கு கீழே எப்போ வருதோ அப்போ நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்டார்ட்டில் இனிஷியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த 0 பாயிண்ட் தான் வந்து உங்களோட ட்ரிகர் பாயிண்ட். எப்போ அந்த 0க்கு மேலே போகுதோ அப்போ உஷாராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அங்கேருந்து எப்போ திருப்பி கீழே இறங்குதோ அப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கூல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, அதே மாதிரி இதுலேயும் டெய்லி வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது.
ஸோ டெய்லியில் நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எப்பப்போலாம் வந்து இந்த ஜீரோக்கு மேலே இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து ஐவியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் ஷார்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த டெய்லியை நீங்கள் மந்த்லி கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ மந்த்லி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அது பாசிட்டிவாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் என்னோட ஸ்டெப்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் 10,000 பட் ஆக்சுவல் ரியாலிட்டி 5,000. ஸோ ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணும்போது என்னோட வேல்யூ 5,000 பாசிட்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட்டே பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸில். ஸோ ஐவி மைனஸ் ஆர்வின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மைனஸ் ரியாலிட்டி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலன்ட் பார்க்கும்போது ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எப்போவுமே மந்த்லியில் அதிகமாக இருக்குது அண்ட் எவென்ச்சுவலி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் அண்டர்லைனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் 1,00,000 இருக்குன்னா 1,30,000 கால் ஆப்ஷனும் ஒரு 70,000 புட் ஆப்ஷனும் இருக்குன்னா இது ரெண்டுமே அதிகமாக ப்ரைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகவே போகிறது இல்லை ஆனால் மந்த்லி பேசிஸில். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டீக் ஆயிரும் அப்படின்றத இது கன்வே பண்ணுது. ஸோ நம்ம பிளைண்டாக வெறும் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க கிரிப்டோவில் வெறும் அண்டர்லைனியோ இல்லை ப்ரைஸோ இல்லை அதுக்கு ஒரு 20% 30% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் பிளைண்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கிரிப்டோவில் பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கிரீக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கிளாரிட்டியாக நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அண்ட் பெரிய லாஸஸ் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.